This is Karma Peak Brain, and we are delighted that we have introduced the personalized TMS for the first time in Chennai and in particular in India. This is an advanced form of transcranial magnetic stimulation using personalization and doing the brain mapping in order to personalize it and help the patients improve better with the help of stimulation. Karma Peak Brain Private Limited நம்ம சென்னையில் கொண்டு வர இந்த டெக்னாலஜி வந்து ஏற்கனவே ஆர்டிஎம்எஸ் அப்படின்னு பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரொசீஜரை இன்னும் பர்சனலைஸ் பண்ணி நம்மளுக்கு பிரெயின் மேப்பிங் பண்ணி அதில் என்ன அந்த பேஷண்ட் பெனிஃபிட் பண்ணுவாங்க அந்த டெக்னாலஜியை நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க த்ரூ ஆர்டிஎம்எஸ் பர்சனலைஸ்ட் ஆர்டிஎம்எஸ் என்ற ஒரு ப்ரொசீஜர் மூலயமா. ஓகேங்களா? செக் பண்ணுறது ஏஜ் லிமிட் கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் பண்ணுறோம். எனி ஏஜ் அந்த மேப்பிங் பண்ணுறது வந்து ஒரு நான் இன்வேசிவ் சேஃப் ப்ரொசீஜர். From about the age of 4 is typically where you can do the mapping. From around the age of 4 onwards, still old age can be covered in the brain mapping. Typically below the 4 years of age, it's very difficult to get the child to have an EEG. பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைன்னு நம்ம சொல்லணுன்றதில்ல. எல்லா மனநல பிரச்சனை இல்லாத மூளையில் அடிபட்டு ஆக்சிடென்ட்னால அடிபட்டு தலையில் அடிபடுறது போதை பழக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகுது. பிரெயின் அஃபெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், தெரப்பி பண்ண முடியும். அது ஒரு பிரச்சனைக்கு தகுந்தது. பிரெயின் மேப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் வந்து மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், அதாவது நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட்ன்றது நார்மலாக சைக்காட்ரி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அந்த இதை விட பல மடங்கு கம்மியான ஒரு ஸ்டிமுலஸ் தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். அது வந்து அதுலேயும் வந்து நீங்கள் டச் பண்ணால் ஃபெதர் லைட் ஃபீலிங்ன்ற அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்டிமுலேஷன் இருக்க போகுது. இது வந்து நம்ம பிரெயினில் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம பர்சனலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால பெரிய சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட், நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டுமே நான் இன்வேசிவ் தான், சேஃபான ட்ரீட்மெண்ட். The other part of it, thank you for that. Dr. Kavya, you have actually seen the administration of these treatments also in adult disorders, as Dr. Lakshmi was mentioning about this. You might want to explain your experience with treating depression, anxiety, PTSD in veterans as well. மேம் சொன்ன மாதிரி இந்த டிஎம்எஸ் பர்சனலைஸ் டிஎம்எஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட்டு வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு. அண்ட் பல வருஷம் டாக்டர் கெவின் மர்ஃபியும் டாக்டர் சுந்தரும் அவங்களோட டீமோட ஆராய்ச்சி செஞ்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு பல சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டிசம் உள்ளவங்க, அப்புறம் அடிக்ஷன் உள்ளவங்க, ஆல்கஹாலிசம் அந்த மாதிரி அடிக்ஷன் உள்ளவங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறவங்க, தூக்கமின்மையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஃபோக்கஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால். இந்த டிஎம்எஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவில் பல இடத்துல ஆல்ரெடி ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிஆர்டிஎம்எஸ், அதாவது இந்த பர்சனலைஸ்டு டிஎம்எஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இங்கே சென்னையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Autism treatment, basically children with autism will have different presentations. Some children will have difficulty in communication from the birth. Some children will speak a few words, then the children don't sleep well and they don't make proper eye contact, right? And then their behavior is not helpful in terms of their functional presence in society. They're not able to learn in the same way according to the childhood development. In that, with personalized TMS, we are able to take the EEG, which is very simple,
and then we are able to do the treatments every day, 15 to 20 minutes. And some of the children are able to now speak words and sentences, and they're also able to improve the eye contact. In addition, their behavior gets better and they sleep better. So those are the things that we are seeing, but every child is different. Some children will improve more, some children will improve less, and we're still learning as the research improves. Some are very aggressive. Aggressive also, that will also decrease a lot with this. So that is the other improvement with that. You want to explain it, yeah? ஆட்டிசம் உள்ளவங்க பர்டிகுலராக ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, வேர்பலாக அவங்க சொல்ல நினைக்கிறத வந்து வேர்பலாக கம்யூனிகேட் பண்ணுறது, மூட் ரெகுலேஷன், அதாவது அதிகமாக கோவப்படுறது, அவங்களுடைய மூடை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப சகஜம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தால் அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது, கொஞ்சம் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறது, ரொம்ப கம்மியாக ஒரு வார்த்தையாக பேசுகிற குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோர்வையாக பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவங்க கண்டினியூஸாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் நிறையாவே சான்சஸ் இருக்குது. சோஷியலாக அவங்க பிஹேவியருமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால வாய்ப்பு இருக்குது. இப்போ கோவப்படுறது, ஒரு பொது இடங்களில் எப்படி பிஹேவ் பண்ணுறது, அது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தம் கொடுக்குற மாதிரியான பிஹேவியரை கூட இந்த ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சைட்ஸ் நிறையா இருக்குது, அடிக்ஷன் கில்லர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே இல்லை, இந்த டிஎம்எஸ் அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பர்சனலைஸ் டிஎம்எஸ், அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தனிப்பட்ட மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும், அதாவது அந்த சிம்டம்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே வந்து நாங்கள் அசஸ் பண்ணி கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குதுன்னா அதுக்கு இது மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருசாக ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனும் இல்லை. முதல் இது அப்படி உங்களுக்கு ஏதாவது உடல்நல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். Firstly, I really want to thank Dr. Kevin Murphy, Dr. Kirti Sundar for inviting us to be here. I do understand that brain health is extremely important. In this country, there is already an explosion of non-communicable diseases. When we talk about non-communicable diseases, the focus is generally on diabetes, hypertension. I understand the reasons, but I think we don't necessarily address the elephant in the room, namely the mental health concerns, problems and disorders. You begin to think about mental health, you should be thinking about mental health as youth mental health, because most mental problems arise before the age of 25. When majority of the problems, 75% of the mental disorders occur before the age of 25, we realize it's actually a youth problem. So many young people have this chronic, enduring mental health concerns, problems and disorders, which are not only challenging for them, but also for the caregivers, but also for the family and for the larger society, often because it's disabling, because early intervention is not given to them. So it's extremely important to think of mental disorders as brain disorders, because I think there is a large amount of stigma related to mental health illness, and I think we need to address the stigma by addressing mental disorders as brain disorders. And if that's a way, I think we need to modulate the brain. We need to modulate the brain. I think we can modulate the brain by talk therapies. That's going to take a long period of time, but then the scope of it is also very limited. But when you do it with pharmacotherapy or drug therapy, it could be having an impact, but it comes with a lot of side effects, which I think the patients and the caregivers are worried about. So I think we need to be thinking about different kinds of brain modulation through electrical methods, because we're listening to Dr. Kevin Murphy some time back. He was talking to our academic group. He described these
mental disorders, the large group of neuropsychiatric disorders that occur in the brain as electrical disorders, as a brain dysrhythmia. I think it's very catchy to everybody who heard it, thinking about these disorders as brain dysrhythmia, because after all there is an electrophysiological disturbance that occurs in the brain. Is there a way to modulate it? We know for decades we have been using certain modulations like electroconvulsive therapy. It's not gone good with the press and the people because of the side effects associated with that. I think we should be thinking about safer, non-invasive techniques. In that, I think modulating the brain using some new brain stimulation techniques like transcranial magnetic stimulation becomes of greater significance. And I think at the moment what is available in India, it's available in many centers in India. Large number of mental health professionals are using transcranial magnetic stimulation, but unfortunately it is not targeting properly the cortical targets. To target an intervention blindly is not going to be so helpful. So we need to really improve its efficacy, improve it in a more sophisticated way. I think what Dr. Kevin Murphy has done is quite innovative. As an innovator, he has combined, like the quantum EEG very comfortably with the technique of personalized RTMS. He calls it a personalized RTMS because, it is actually using computational models, using sophisticated softwares to arrive and say what the target should be, what the frequency should be. And I think that really makes a lot of, scientific sense. And I'm very glad this is the first time it's being done. We are very fortunate to have it in Chennai. Chennai always happens to be the mecca of the medical centers around, like in India. And I'm so happy that it's also going to be, Chennai will be the first one to offer such personalized TMS to people who require interventions. A lot of people will be requiring interventions with the young people. Unfortunately, the young people will be requiring a lot of this support. And I'm very, very thankful and grateful to Dr. Kevin Murphy and Dr. Kirti for actually thinking about this and wanting to do it in a country like India. So I believe that it's going to be a milestone in the way we do our business in brain health. And this is going to change the way we practice on a regular basis. And more importantly, it's going to be a game changer for a lot of young people in the city. So I just want to say thank you so much for those who did not understand my English and who were sitting and wondering what I am talking. So I'll say, ella nalangalilum mananalam romba important. மனநலம் அப்படிங்கிற சமயத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு பயம்தான். ஏன்னா அது கூட சேர்ந்து ஒட்டி இருக்கிறது, அது ஒரு அருவருப்பானது, ஐயோ எப்படி சொல்றது, இதை பற்றி எப்படி பேசுறது அப்படிங்கிற அச்சத்திலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மனநலத்தையும் ஒரு மூளை நலம் என்று யோசிக்க ஆரம்பிச்சா அந்த ஸ்டிக்மா ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். எல்லா விதமான மனநல பிரச்சனைகளும் வருவது மூளையிலிருந்து தான். அந்த மூளையிலிருந்து வருகிற நோய்களை மாற்றத்துக்கு பல விதமான வழிமுறைகள் இப்போ இருக்கு. பேசிட்டு இருக்கலாம் அப்படி சொன்னா சில நேரத்தில் பேசுறது பல வருஷம் ஆயிடும். அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு இல்ல, எல்லா வியாதிகளும் சரியாகவும் போறது இல்லை. மருந்துகள் கொடுத்து சரியா போகும்னு சொன்னா மருந்துகளால பல பிரச்சனைகள் இருக்கு, மருந்துகளால சில பக்க விளைவுகள் இருக்குது. இதெல்லாம் விடுத்து நிச்சயமா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலம் கூட பிரெயினை மாற்ற முடியும். இந்த பிரெயின் வேவ்ஸால பிரெயின் டிஸ்டர்ப் ஆன வேவ்ஸ் கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மூல கருத்து. அதை வச்சுதான் இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எப்படி எந்த டார்கெட் பண்ணி என்ன பண்ணி அவருக்கு சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது தான் இந்த பர்சனலைஸ்ட் ஆர்டிஎம்எஸ். இது முதன்முறையாக இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை வழங்கப்பட போகிறது. அதுக்காக டாக்டர் கெவின் மர்ஃபி அவர் தான் இதை ஒரிஜினலாக கிரியேட் பண்ணி இன்னோவேட் பண்ணவர். அவரே இருக்கிறான்றது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. டாக்டர் கெவின் மர்ஃபி அண்ட் டாக்டர் கீர்த்தி சுந்தர் ஆர் போத் ஹியர். அவங்க நிச்சயமா இதுக்கான வழிகள் பண்ணு சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும் இல்லை தமிழகத்துக்கு ஃபுல்லாகவே இந்த உதவிகள் சேரும்னு முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிரெயினில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தற்சமயம் அறியறதுக்கு சில வழிகள் இருக்கு. இமேஜ் பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு வழி. அதை விட சீப்பரான ஒரு வழி இஇஜி மூலம் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த எலக்ட்ரோ என்கர்போகிராம்ங்கிறது நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிரெயினுக்கு இஇஜி எடுக்கிறோம். அந்த வெறும் இஇஜி மாத்திரம் எடுக்கிற சமயத்தில் அது பத்தாது. சில நேரத்தில் இவங்க யூஸ் பண்ற இஇஜி இந்த கம்ப்யூட்டரைஸ் டைப் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியால இருந்தும் எப்படி பிரெயின் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஒரு ஆளுடைய அந்த இஇஜி எடுக்கிற சமயத்தில்
அது முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்குற சமயத்துல அந்த குவாண்டம் ஈஜோட ஃபைண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரெயின் மேப், பிரெயின் வந்து மேப் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்து வர ஏரியாவில் இருக்கிற வேவ்ஸ்லாம் எப்படி இருக்கு, நடுவில் இருக்க பிரெயின் ஏரியாலாம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க வேவ் வந்து அது அவருடைய பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னேச்சர். அதுதான் வந்து அடித்தளம். எப்படி இப்போ ஒரு ஈக்கோ கார்டியோகிராம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு குவாண்டம் ஈஜ் பண்ணுறது உங்களோட பிரெயின் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வந்து வித்தியாசமான வேவ்ஸ் வருது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. ஸோ பிளைண்டா பிரெயினை டார்கெட் பண்ணாம பிரெயின்ல எந்த ஏரியாவில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் வந்து டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. இந்த பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், ஆனால் த்ரூ மேக்னெட்டிக் மெத்தட்ஸ். ஸோ டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறதுல வர எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப மைல்டு. எவ்வளோ மைல்டுனா நீங்கள் போகிற சமயத்தை தொட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ இது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்சல்யூட்லி சேஃப். அது வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் பாதகம் பண்ணுற போறதில்லை, உங்களை வந்து தலையை ஊடுருவியும் பண்ண போறதில்லை. இதுதான் ஆங்கிலத்தில் வந்து சேஃப் அண்ட் நான் இன்வேசிவ்னு சொல்லுவோம். ரொம்ப பாதுகாப்பானது, உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்லை. அந்த மாதிரி ஒரு பிரெயின் சிமுலேஷன் வந்து எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா எந்த வேவ்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கோ அந்த ஏரியாவில் டார்கெட் பண்ண போறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளுடைய ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு தகுந்தது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு டயக்னோசிஸ்க்கு பலவிதமான வேவ்ஸ் பலவிதமான பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அவருடைய பிரெயின் வேவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், பிரெயின் வேவ் மாத்துங்கிறதுக்கு. அப்ப இது பர்சனலைஸ்டு. நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்ற சமயத்துல எல்லாருக்கும் ஒத்து வந்து உங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம், உங்களுக்குன்னு பர்சனலைஸ் பண்ணிக்கிறீங்களே அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பர்சனலைஸ் ஆகும். இதுதான் வந்து பர்சனலைஸ்டு ஆர்டிஎம்எஸ் சொல்றோம். இது வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ்க்கு, பிரெயின்ல ஏற்படுற பலவிதமான கண்டிஷன்ஸ்க்கு வந்து நல்லபடியா இருக்கும். டாக்டர் மர்பியோட ஒப்பீனியன்ல அவர் 10 வருஷத்துக்கு முன்னே இந்த எதிர் நுழைஞ்சாருன்னு கேட்டா அவருடைய சைல்டுக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கிற சமயத்துல அந்த குழந்தை வந்து ஸ்கூல் கூட போக முடியாம தவிச்சு கொண்டு இருக்கிற சமயத்துல எப்படி இந்த குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பாக்குறது இருக்கிற மருந்துகள், அவங்க கொடுத்த மருந்து வகைகள், அவங்க கொடுக்குற பிஹேவியர் தெரப்பி அதெல்லாம் வந்து பெருசா பலன் அளிக்காதனால அந்த பிரெயின் எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி மாத்துறது, எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுற சமயத்துலாம் சரி இந்த மாதிரி ஒரு ஈஜ் இருக்கு, இதுல டெக்னிக் பண்ணி இந்த கம்ப்யூட்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற அவருடைய உண்மையான ஒரு நோக்கத்துக்காக வந்தது. அவருடைய தன்னுடைய குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ வந்து ஒரு 10 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு. 35,000 பேரை வந்து அங்க யூஎஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பல சென்டர்ஸ்ல. அதுல இருந்து நிறைய முன்னேற்றங்கள் வரதுனால தான் இப்போ சென்னையிலையும் இந்த மாதிரி ஒரு சென்டர் வச்சா நல்லா இருக்குன்றதுக்காக. ஃபீஸ் அண்ட் டியூரேஷன் ஃபீஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். அது வந்து அவங்களுக்கு பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் டெஃபினட்டா, சென்னையில் இருக்கிறதுனால. பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பர்சனலைஸ் இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்லேயே சரியா போயிடும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ப்ரோட்டோகலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா. சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னாவே எல்லாருக்கும் ஏதாவது மாதிரி தான் அர்த்தம் இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்துட்டு சில பேர் சீக்கிரமா சரியா போயிடும், சில பேர் கொஞ்சம் நாள் கூட சரியா போயிடும், டிபெண்டிங் ஆன் த பிரெயின் சேஞ்ச். அவருடைய முன்னாடி நிலைமை என்ன இருந்தது, அவருடைய முன்னாடியே வர பிரெயினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, அவருக்கு ஏற்படுற சூழ்நிலைகள் என்ன, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு என்ன ஃபாலோ பண்ண போறாரு, எப்படி இருக்க போறாரு, இத்தனை விதமான ஃபேக்டர்ஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ். பிரெயின் வந்து கான்ஸ்டன்டா என்வரன்மெண்ட் கூட டச் இருக்கிற ஒரு ஆர்கன் அது இல்லையா. நடக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரெயினை பாதிக்கும். அப்படிங்கிற சமயத்தில் எல்லாத்தையும் வேணும் வந்து. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான கெடுதலும் இல்லாம சேஃபா நான் இன்வேசிவா பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். அதை வந்து ஐ திங்க் சின்ஸ் சென்னையில நடக்கிற ஒரு காரணத்தினால, இந்தியாவில் நடக்கிற காரணத்தினால ட்ரீட்மெண்டோட ஃபேஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எல்லாமே இந்தியன் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் யூஎஸ்க்கு கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு தகுந்தனால தான் இந்தியன் டீமே செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் காவியா வந்து அதுக்காக யூஎஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கிலாந்துலேருந்து இத்தனை பேர், இப்போ யூஎஸ்லேருந்து இத்தனை பேர் வந்தால் கூட இப்போ லோக்கலாக வந்து டாக்டர் லக்ஷ்மி தான் இங்கே இருக்குது சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க ட்ரெயின் ஆக போகிறாங்க, அவங்களால வந்து மேற்கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இந்த வந்து தே ஆர் ஆல்சோ எம்பவரிங், இன்க்ரீஸ் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த லோக்கல் பீப்புள். இங்கே இருக்க லோக்கல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கேயும் அதே அளவுக்கு கொடுக்க முடியும், கலிஃபோர்னியாலையும் மற்ற எல்லாம் நடக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இங்கே கொடுக்க முடியுங்கிறது தான் அவருடைய நம்பிக்கை. அதை பண்ண இவங்களுடைய பிரகாரம் வந்துட்டு எல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிக்கும் மற்ற வியாதிகளுக்குமே இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் விளங்குறீங்க. மற்ற வியாதிகள் எல்லாம் ஒரு டயக்னோசிஸ்ன்னு சொன்னால் அது ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் திருநாவுக்கு இருக்கிறாரு, அவர் பீடியாட்ரிஷன். அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா கிளியராக ஒரு டிசார்டர்னா அந்த டிசார்டர் வந்து என்ன, அந்த வியாதியோட சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன மூல காரணம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்.
ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறாங்களா, அது மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சி என்ன வியாதி, அந்த வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது தமிழ் ட்ரீட்மெண்ட் போயிடும். சைக்காட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டயக்னோஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன சிம்டம் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு குரூப் ஆக்கி ஒரு சிண்ட்ரோம் லெவலில் தான் டயக்னோசிஸ் இருக்கு. இப்போ டாக்டர் சகுந்தலா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு பேஷண்ட் பார்த்துருப்பாங்க, ஆங்ஸைட்டின்னு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த ஆங்ஸைட்டிங்கிற டயக்னோஸ் வந்து டிப்ரெஷனாக மாறும். கொஞ்ச நாள் கழிச்சு டிப்ரெஷன் டயக்னோஸ் வேற மாதிரி ஆகும். டயக்னோஸே மாறி போயிட்டு இருக்கும். இப்போ என்ன நினைக்கிறோன்னா, டயக்னோசிஸை விட என்ன ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அது எந்த விதத்தில் நம்மளை இம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரான்ஸ் டயக்னோசிஸ் வருது. அப்படிங்கிறது டயக்னோஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெருசாக டயக்னாஸ்டிக் கேட்டகரி பற்றி பாதர் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது தரோவாக ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறாங்க. வந்த உடனே யாருக்கு உடனே ஏஜ் கொடுக்க போகிறது இல்லை. வந்த உடனே அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள அசஸ் பண்ணி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறாங்க. டாக்டர் லக்ஷ்மி என்ற டீம் இதில் அசஸ் த பர்சன் கம்ப்ளீட்ல என்னென்ன சிம்டம் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, எந்த விதமான பாதிப்புகளாக இருக்குது, எந்த ஏரியாலாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல மேப் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த அசஸ்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க. சைக்கலாஜிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரெயின் அசஸ்மெண்ட் நடக்குது த்ரூ த குவாண்டம் இஜி. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த சிம்டம், அவங்க பண்ண அசஸ்மெண்ட்டு, இங்கே இருக்கிற இஜி எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் பிரெயினில் ஏற்படுகிற எந்த நியூரோ சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் இது உதவியாக இருக்கும். இன்னைக்கு தினத்துக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது என்ன, ஒரு ஏடிஹெச்டி கவனக்குறைவு இருக்கிற பிள்ளைகள், அப்புறம் ஏஹெச்டி, இதுக்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து சுத்தமாக எந்த விதத்தை ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அப்போ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ முதல் முறையாக அவங்கெல்லாம் வரத்தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது, அதுதான் இதுலையாவது ஹெல்ப் ஆகுமான்னு பார்க்க போகிறாங்க. ஏடிஹெச்டி, அந்த ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகைராக்கள், அதெல்லாம் நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் சொல்லுவோம். பிரெயின்லேயே இருந்து ஆரம்பத்தில் டெவலப் பண்ணுற ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பதட்டம், மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்னால வர பாதிப்புகள், அதுக்கும் அதாகுது. அது மட்டும் இல்லாமல் பிரெயின்ல ஏற்படுற மாதிரி அடிபட்டு வருதுல கன்கஷன் சொல்லுவாங்க, அடிபட்டோட வருதுல கன்கஷன், அதுக்கு கூட இங்கே கொடுக்க முடியும். ஒரு சைக்கியாட்ரிக் டிசார்டர் மட்டும் சம் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் கொடுக்க முடியும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப உண்மை மருந்தெல்லாம் கூட சரிப்படுத்த முடியாது. சரி, ரொம்ப போய் சொல்கிறான், ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கிறான், ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், இல்லை ட்ரக் எடுக்கிறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பெருசாக கிடையாது. பெரிய பாதிப்பு அது இருக்குது இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% பர்சன்களுக்கு அந்த 10% இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த பிரெயின் மாடுலேஷன் உதவியாக இருக்கும். அப்படின்னு சொல்ல போனால் பல ரகமான கேட்டகரிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த மூமெண்ட் வந்து இதுவே வந்து நமக்கு வந்து பிற்காலத்தில் இது என்னென்ன டயக்னோசிஸ் வரையறுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிரெயின் சிக்னேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. எந்த பிரெயின் சிக்னேச்சருக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நம்ம நாலேஜ் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.